சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்லிட்டே இருக்காங்க. அதுலேருந்து எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்றது இல்ல. இப்ப இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ அதுலேருந்து பணத்த வெளிய எடுக்கிறது, செலவு பண்றதுங்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் சார்? எப்போ ப்ராஃபிட் புக் பண்றது? சார் நாங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போதே சொல்கிறோம், மியூச்சுவல் ஃபண்டு சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஃபஸ்ட்டு 1 இயர் 2 இயர் அதை டச்சே பண்ணக்கூடாது. அப் டு 5 இயர் அதை டச் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட்டுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் நாங்கள் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்கிறோம். ஒன்று வந்து சில்ட்ரன் எஜுகேஷன். ஸோ இது வந்து 5 வயசில் ஆரம்பிச்சதுன்னா 25 வயசு வரைக்கும் ஒரு 20 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது சில்ட்ரன் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், அவங்களுக்கும் இட் வில் பி யூஸ்ஃபுல். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது 60 வயசுலையோ இல்லை 58லையோ ரிட்டையர் ஆகும்போது எவ்ரி மந்த் அவங்க அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் எஸ்டபிள்யூபின்னு பேர், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் கழிச்சு இந்த சில்ட்ரன் எஜுகேஷனோ வேறு ஏதோ ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை இன்கம் டேக்ஸ் ரூல் படி ரிலாக்ஸ் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் எவ்ரி இயர் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு 1,25,000 வரைக்கும் ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எவ்ரி இயர் 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1,25,000 ப்ளஸ் கேபிட்டல், ஸோ ஒரு 3 lakhs 2.5 lakhs நீங்கள் வித்ட்ரா பண்ணால் அதில் அந்த 1,25,000 ப்ராஃபிட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். அது கேபிட்டல் கெயின் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ அதில் அந்த சிஸ்டமில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 125 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது முக்கியமான செலவுகள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே செலவு இல்லைன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு திருப்பி அதே ஃபண்ட்லேயோ இல்லை வேறு எந்த பெஸ்ட்டு ஃபண்ட்லேயோ திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வித்ட்ராயல் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. இந்த மெத்தடெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணி எவ்ரி இயர் கண்டினியூஸாக அந்தந்த ப்ராஃபிட்டை பிஃபோர் மார்ச் 31 அதை எடுத்துகிட்டு அதுக்கு டேக்ஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்டெலிஜென்ட்டான மெத்தட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு. யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஓரளவு ப்ராஃபிட்டை பார்த்தோன்னே அதை அப்பப்போ வித்ட்ரா பண்ணுறாங்க. இதனால் ஈவன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே கூட வித்ட்ரா பண்ணிடுறாங்க. இதனால் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அந்த ஹார்வெஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் ஷார்ட் டேர்மில் எடுத்தாங்கன்னா வித்தின் 1 இயர் ப்ராஃபிட்டில் அதுக்கு 20% டேக்ஸ் கட்டணும். ஸோ இதனால் இன்னொன்று என்னென்னா அந்த காம்பவுண்டிங் மெத்தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும்பாங்க, அது மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப நாள் வச்சுருந்தா நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராஃபிட்டையும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து, அதாவது ஒரு 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்ட்ராயல் இந்த ஹார்வெஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை குறைக்கிறாப்புல தாராளமாக அதே போல் வித்ட்ரா பண்ணுறது பெட்டர். இதே போல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் ஸ்ரீ சக்தி மணி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி